ஹோட்டல் உரிமையாளரிடம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக பிரபல சீரியல் நடிகை ராணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் கூற கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த நடிகை மீது இருக்கக்கூடிய புகார் என்ன, மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். இந்த நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ்ராஜ். இவர் கரூரில் உள்ள கோவை சாலையில் பிரபல ஹோட்டல் ஒன்றை நடத்தி வருகிறார். இவருக்கு தொழில் ரீதியாக பண தேவை இருந்ததன் காரணமாக சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த பாலாஜி என்ற பாலமுருகனை அணுகியுள்ளார். பாலாஜி தனக்கு கரூரில் நண்பர்கள் இருப்பதாக கூறி வடிவேலு என்பவரையும், வடிவேலு தனது நண்பர் ஆறுமுகம் ஹோட்டலை நடத்துவதாக கூறி அனைவரும் தங்களுக்குள்ளாக ஒப்பந்தம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்துதான் 10 லட்சம் ரூபாய் தொகையை குத்தகை தொகையாக பாலாஜியிடம் பணத்தை ஓட்டலில் வைத்து கொடுத்துள்ளனர். அப்போது தினேஷ்ராஜ் தன்னுடைய பொருளாதார பிரச்சனையை பாலாஜியிடம் கூறிய போது 2 நாட்களில் அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி தினேஷ்ராஜுக்கு சொந்தமான 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள BMW கார் மற்றும் 5 சவரன் தங்கத்தோடு மற்றும் அந்த 10 லட்சம் பணத்தை தனது மனைவியான சீரியல் நடிகை ராணி என்பவரிடம் காட்டிவிட்டு திருப்பி தங்களிடமே தருவதாக உறுதியளித்து வாங்கி சென்றுள்ளார். இதனையடுத்து தினேஷ்ராஜ் பலமுறை வரை தொடர்பு கொண்டு கேட்ட போதும் அந்த பணமும் அவர் கொடுத்த கார் நகைகள் திருப்பி தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தினேஷ்ராஜ் கரூர் நகர காவல் நிலையத்தில் இந்த பாலாஜி மற்றும் அவரது மனைவியான சீரியல் நடிகை ராணி, அவரது நண்பரான புருஷோத்தமன் ஆகிய 4 பேர் மீதும் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்து அந்த விசாரணையின் அடிப்படையில் தற்போது தினேஷ்ராஜிடம் பணத்தை பெற்றும் மற்றும் இந்த கார் நகையை திருப்பி தராமல் மோசடி செய்த புகாரின் பேரில் BNS 296/B 115/2 316/5 318/4 351/3 உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் கரூர் நகர காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.